ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தி ரிசார்ட். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. புரியுது, நிறைய பர்சனல் ஒர்க்ஸ் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் என்னோட த்ரோட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் சரியாகலை. திஸ் இஸ் செரி. வெல்கம் டு செரி ரிசார்ட். நல்லா பாட போகிறாங்க. இந்த வீடியோ ரிலேட்டபிள் தான். நமக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குடா, நம்ம வந்து ஜாபை கிட் பண்ணிடுவோம், நம்ம வந்து பெர்மனண்டா இதுல இறங்கிடுவோம் அப்படின்னு நினைச்சு நிறைய நாள் நான் நினைச்சிருக்கேன். இதுதான் ரியாலிட்டி. பெரிய விஷயம். Mother is mom, sister is sis, brother is bro, then father is ஃபா. நல்லா செட் ஆகுது. ஃபா. மதரை வந்து மாமன் கூப்பிடுவோம், சிஸ்டரை வந்து சிஸ்டர்னு கூப்பிடுவோம், பிரதரை ப்ரோன்னு கூப்பிடுவோம், ஃபாதரை ஃபான்னு கூப்பிடுங்கடா. ஃபான்னு கூப்பிட்டு செருப்படி வாங்கிட்டு நல்லா ஒரு தலை நிமிந்து நடங்கடா ரோட்ல. கஷ்டம்டா. என்ன சொல்றான்னு புரியல. वो भी कलवा बोल के क्या मैं सच में कलवा लग रहा हूँ आप लोगों को? क्या सच में कलवा लग எவ்வளவு பெரிய டேலண்ட் தெரியுமா? ஒரு விஷயத்த நம்ம பேலன்ஸ் பண்ணணும், ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சென்டர் பாயிண்ட்டை இவன் தான் கரெக்டா புரிஞ்சிருக்கான். நான் நிறைய பேர் நினைப்பீங்க, என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அந்த மைய பகுதியில நிக்க வைக்கிறான் பாத்தீங்களா? எப்படி சொல்றது தெரியலடா. ஏடா நீங்க சாப்பிடுறது இப்படிதான் சாப்பிடுவீங்களா? அது கூட அந்த ஹோட்டல்ல இருந்தா விடுவீங்களாடா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் யாரால காப்பி பண்ண முடியாது. ஒரு யூனிக்கான டேலண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. தொரிக்கு வச்சுன்னா வாய் வழியா வந்துட போகுதுடா. அப்படிதான் இருக்கு அந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டேட் இல்லடா, லாஸ்ட் டேட். உங்களை ஃபர்ஸ்ட் போட்டோல பார்க்கும்போது ஃபில்டர் இருந்தாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க நேர்ல நல்லா தாங்க இருக்கீங்க. தேங்க்ஸ். என்ன லூசு மாதிரி பேசுறான்? என்னது? இல்ல நீங்க ரொம்ப ஓப்பனா பேசுறீங்க அப்படின்னு சொன்னதான். என்ன எல்லாருமே அப்படிதாங்க சொல்லுவாங்க. ஏங்க சுண்டல் வருது, சாப்பிடலாமா? நோ நோ நோ, நான் வந்து பீச் சைட் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன். நான் வீட்ல இருந்தே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணுமா? சாப்பிடலாமே. இருங்க. எனக்கும் ஃப்ரூட்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. அப்படியா? ஆமா. ஏங்க சாரிங்க டிஃபன் பாக்ஸ் பார்த்தோன்னா ஸ்கூல் ஞாபகத்துல பண்ணிட்டேங்க. ஏங்க இப்ப இந்த மாதிரிலாம் நான் பண்றது இல்லைங்க. இது ஏதோ மசில் மெமரியில பண்ணிட்டேங்க. மாமன் நீ சாவுடா. கையால் எடுத்தது கூட விட்டுருவாடா, ஆனா மசில் மெமரியே ஒண்ணு விட்டாம பாரு. அதுக்காகவே அடிக்கணும். கடைசியில வந்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு சாஃப்ட் டோன்ல சாவுடா. இந்த மாதிரி சாஃப்டஸ்ட் டோன்ல சாவுடா வார்த்தை கேட்டதே இல்லை நானு. இந்த டான்ஸ் ஸ்டெப் பக்கத்துல வச்சிருங்க. அவர் பண்ற பிளேஸ் என்ன தெரியுமா? ஒரு பெட்ரோல் பம்ப்ல பண்ணிட்டு இருக்காரு வித் ஸ்மோக்கிங். என்ன சொல்றது தெரியல மக்களை. இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா சில பேர் பண்றதாலதான் அங்கங்க எரியுது பத்திட்டு பெட்ரோலியம் எல்லாம். அங்கேயே பெரிய பெரிய போர்டு போட்டிருப்பாங்க, நோ ஸ்மோக்கிங். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய இடத்துல வந்து ஸ்மோக்கிங் நோ ஸ்மோக்கிங் போர்டு போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தோம் இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல மக்களை. இவங்க எல்லாம் வந்து போட்டு அடிச்சு துவைக்கணும். இந்த மாதிரிலாம் இந்த வீடியோஸ் ரிலீஸ் ஆனதுக்கே இவங்க மேல கேஸ் போகணும். அப்பதான் வந்து இந்த மாதிரி பண்ணாம இருப்பானுங்க. நீ வீடியோ பண்ண, டான்ஸ் வீடியோ பண்ண, அதோ தப்பாதான் பண்றது வேற விஷயம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல டேஞ்சரா பண்றது, இவன் பண்றதால நிறைய பேருக்கு வந்து எஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பெட்ரோலியம்ல நீங்க போகும்போது இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு சில வீடியோஸ் பண்றதா அந்த மாதிரி யாராவது நீங்க பாத்தீங்கன்னா இமிடியேட்டா நீங்க போய் கேளுங்க. தப்பு இல்ல. நம்ம வந்து சரி அவன் ஏதோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா we will feel regret. எந்த இடத்துல எது பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மினி டொர்னாடோ இன் கோயம்பேடு மார்க்கெட்டா? ம் 2026 வீடியோ எடுக்கிறேன். பாலுங்க தான்டா எது வந்தாலும் புதுசா பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த திடீர்னு வந்து இப்போ இந்த சம்மர் டைம்ல வந்து ஒரு வாட்டி மழை வந்ததுன்னா போதும், அவ்வளவு மழை எடுத்து அவ்வளவு ரீல்ஸ் இருக்கும். மழை எப்ப பார்த்தாலும் ஒரே கிளைமேட்டா, இந்த மழை இந்த வெயில் இதே இருந்தா எப்படி இருக்கும்? ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வேணும்ல சென்னைக்கு. அதனால வந்து வெதரே வந்து யோசிச்சு சரி இந்த வாட்டி வந்து டொர்னாடோ விடலாம் இவங்களுக்கு, இந்த கோயம்பேடு மார்க்கெட்ல ஒரு சாம்பிள் விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து யோசிச்சிருக்காங்க போல கடவுள். ஸோ பார்ப்போம். இந்த டொர்னாடோ வந்து இருக்கிற ஆல்ரெடி இந்த தண்ணி பிரச்சனையே போயிட்டு இருக்கு. நிறைய மழை வந்து அங்கங்க தண்ணி நிக்கிறது, அங்கங்க வந்து ஃபுல்லா கடல் ஆயிடும். அது வேற விஷயம். டொர்னாடோ கொஞ்சம் ஆட் ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் இந்த ஃபவுண்டைன் எல்லாம் இருக்கும்ல, இந்த டிஃப்ரெண்டான ஃபவுண்டைன் அந்த மாதிரி
டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? கடவுள் வந்து டிஃப்ரெண்டா யோசிக்கிறாரு. சென்னை எப்படி அழிக்கலாம் அப்படின்ட்டு. So, அதுக்கு வந்து ஏத்த ஒரு ஃபர்ஸ்ட் சைன் தான் நான் இத பார்க்குறேன். அழிவு காலம் கிட்ட வந்துச்சு. ரெடியா இருந்துக்கோங்க. ஆனா அவன் சுத்தி வச்சிருக்கான். என்ன பண்ண போறான்? டேய் டேய் டேய். டேய் இவனுங்கலாம் மூளை இருக்காடா உண்மையிலேயே. நானே செல்ஃபா செத்துடுறேன். என்ன சாவடிச்சிருங்கடா அப்படின்ற மாரி இந்த ஹேமர் வச்சுட்டு அவன் போட்டு மண்டையில அடிச்சு அவன் போயிடுச்சு. ஒருத்தன் கமெண்ட் போட்டுருக்கான். ஃபேக்டரி ரீசெட்னு போட்டுருக்கான். எனக்கு சிரிக்கிறதா டென்ஷனா வருதான்னு தெரியலடா இந்த மாதிரி ஆளுங்கலாம் பார்த்து. சுத்திய வச்சாடா அடிப்பேன். ஏன்னா உங்க வித்தை அதில நான் காட்டணும். வேற ஏதாவது பொருள் வச்சு அடிக்க வேண்டியதுண்டா. தலையில வச்சு அடிச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு அவன் என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு மூளையே ஒரு ஷேப் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கின அடியில. உனக்கு வேணும்டா உனக்கு. வித்தியா காட்டுற. நல்லா இருக்கு இந்த வீடியோ. டேய் எப்படிடா யோசிப்பீங்க? மூளையை டிக்கில வச்சிருப்பானுங்க போல. எப்படியெல்லாம் யோசிக்கிறானுங்க பாருங்களேன். ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி டைப்பர் வந்து தண்ணியில போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா இந்த மாதிரி ஆகுமா? எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் வந்து ஆஃப் தி கேமரால நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்றேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூஸை நீங்க சொல்லுங்க. கீழே கொட்டிடுச்சா? அவனால A control பண்ண few முடியல. moments later. சிரிச்சா அடிமா ஓனர் வேற. அவனால கண்ட்ரோல் பண்ண முடியலடா. ஓடுறா அப்படி டேய். இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு வாட்டி எங்க அப்பா வந்து ஏய் இது இப்படி இல்லடா அப்படிடா அப்படின்னு சொல்லுவாரு. நானே கரெக்டா பண்ணிருப்பேன். ஒரு தப்பா பண்ணிருப்பாரு. எனக்கு சிரிக்கிறதா என்ன சொல்றது? சிரிச்சா என்ன ஆகும்? சிரிச்சா என்ன ஆகும் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான் போட்டு மிதிதான். இந்த மாதிரி ஆக்வர்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குடா. ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேஸ் பண்ணிருக்கேன். சிரிக்க முடியாது. சிரிச்சா தப்பா எடுத்துப்பாங்களே அப்படின்ற மாதிரி. வா பிச்சிரு எதுக்குன்ற பா அவ்வளவுதானே. ஆயுசுக்கு அவனுக்கு முடிய வளராது போல. எடுத்துட்டான் அந்த வேரோட சேர்த்து எடுத்துட்டான். டேய் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிக்கிறீங்க? அப்படியே உதடு வருது அப்படியே பிச்சுன்னு வரல. இந்த மாதிரி ஃபேஷியல் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வடக்கு சைட்ல போங்க. கண்டிப்பா இதை விட ரொம்ப கொடூரமான ஃபேஷியல்ஸ் எல்லாம் இருக்கு. நாட் ஒன்லி இன் வடக்கன்ஸ். ஸோ நம்ம சென்னையிலேயே நிறைய ரீல்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன். அதை பத்தி தனியா ஒரு வீடியோ பண்ணுவோம். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் இந்த வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அண்ட் இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் திஸ் இஸ் சீரிஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பை கைஸ்.